அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியா நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 2016 வரைக்கும் +2 கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருந்தது. 2017 நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குதுங்க. தமிழக மாணவர்கள் 2017 தான் நீட்டினுடைய அவேர்னஸ் வருது. ஒவ்வொரு வருஷம் மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாகுது. அதே நேரத்தில் குவாலிஃபை ஆகிறது, நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாகுது. பட் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிற எண்ணிக்கை அதிகமானாலும், நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமானாலும், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் எவ்வளவு மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 30,000 மாணவ குழந்தைகள் தான் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது மாணவர்கள் எண்ணிக்கை பாஸ் பண்ணுறது அதிகமானாலுமே அப்ளை பண்ணுறது ஒரு கான்ஸ்டன்டாக 22,000 30,000 வேரியேஷன் ஆகுது. அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 2022 1,21,617 மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. 99,610 மாணவர்கள் அப்பியர் ஆகிறாங்க. நிறைய மாணவர்கள் ஆப்ஷன். 57,215 மாணவர்கள் குவாலிஃபை ஆகிறாங்க, மாணவிகள் குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ 2023 1,47,553 நிறைய ஒரு 26,000 மாணவிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. அப்பியர் ஆகிறதும் அதிகமாகுது. ஆப்ஷன்டே இல்லை. 1,44,516 மாணவர்கள் அப்பியர் ஆகிறாங்க. குவாலிஃபைடு 78,696 குழந்தைகள். மொத்தம் ஒரு 21,000 மாணவர்கள் எண்ணிக்கை குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஆனா அப்பியர் ஆகிற எண்ணிக்கை அதிகமாகுது, அதே நேரத்தில் பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகுது. பட் தமிழ்நாடு கவுன்சிலிங் எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்கன்னு பாருங்க. 2017 27,212, அப்படியே 25,417, தென் 31,353, தென் 23,407, 24,949, 22,054. இங்க பாருங்க, எல்லாமே 22, 24, 23, 31. ஒரே வருஷம் மட்டும்தான் 31,353 அப்ளைடு. தென் 2023 போன வருஷம் 25,856. ஸோ இந்த வருஷம் மாணவர்கள் எண்ணிக்கை குவாலிஃபை எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகபட்சம் இதே மாதிரி ஒரு 30,000 மாணவர்கள் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. மீதி எல்லாம் ஏன் சார் அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. ஸோ இதான் ரியாலிட்டி. அப்போ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு மாணவர்கள் இந்த வருஷம் 1,00,000 மாணவர்கள் குவாலிஃபை ஆனாலுமே மேபி 90,000 மாணவர்கள் வரைக்கும் இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பயாலஜி ஈஸியாக இருந்தனால கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் நீட் பாஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை 90,000 மாணவர்கள், 900 இல்லைங்க, 90,000 மாணவர்கள் வரைக்கும் நமக்கு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் 90,000 மாணவர்கள் நீட் பாஸ் பண்ணாலுமே இந்த வருடம் அப்ளை பண்ணக்கூடிய எண்ணிக்கை கண்டிப்பாக ஒரு 30,000 மாணவர்கள் தான் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி இந்த 30,000 தான் இந்த காம்படிஷன் இருக்க போகுது. அப்போ இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்? மார்க்கு, ரேங்க்கு, இந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நீங்க தவறு பண்ணக்கூடாது. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.